வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் 2024 இவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸு, ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸு, அப்புறம் வந்து யாரை எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கேப்டன்சி ஓகே சூப்பர், ஜோஸ் பட்லர் சூப்பர், சிம்ரன் ஹெட்மேயர் நல்ல பிளேயர், ஜெய்ஸ்வால் சூப்பர், த்ரூ ஜோலன் அருமையான பிளேயர், ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்குறாப்புல. போன ஐபிஎல்லே பார்த்தோம். ரியான் பராக் வேஸ்ட் பிளேயர், அவனு பில்டப் கொடுப்பாப்புல, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பெராரி ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர் நல்ல பவுலரு. ராத்தோர் தெரில, வாய்ப்பே கொடுக்கல போன ஐபிஎல்லில். அஸ்வின் சொல்லவே வேண்டாம், அருமையான பவுலரு. குல்தீப் சென் சூப்பர் பவுலரு. நவ்தீப் சைனி பீமர் பவுலரு. அவன்லாம் எதுக்கு தான் டீமில் வச்சுருக்கிறாங்க, ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் வருஷம் ஏதாவது டீமில் எடுத்துடுறான்லே, அவரும் காலத்தை ஓட்டுறதாப்பில். கிருஷ்ணா ஓகே சூப்பர். சந்தீப் சர்மா அருமையான பவுலரு. போன ஐபிஎல்லில் அவர் ஏலமே போகாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாப்புல, ஒரு கலக்கிட்டாப்புல கடைசியில். சந்தீப் சர்மா சூப்பர். ட்ரெண்ட் போல்ட்டு கொஞ்சம் அடி வாங்குறாப்புல T20 மேட்ச் இல்லை, கொஞ்சம் பால் ஸ்விங்கி இருந்தால் மட்டும்தான் அவர் வேலை நடக்குது அன்றைக்கி. இல்லைன்னா அன்றைக்கி அவர் பொழந்து கட்டிடுவாங்க. 4 ஓவருக்கு 40 ரன் கன்ஃபார்மாக வந்துடும். ஜகல் அப்படி தான், அஸ்வின் டைட்டாக போட்டால் விக்கெட் எடுப்பாப்புல, இல்லைன்னா அன்றைக்கி ஜகல் அடி வாங்கிட்டு ஓடிடுவாப்புல. அஸ்வின் இருக்குனால ஜகலுக்கு எங்கள் விக்கெட்டே விழுது. ஜாம்பா லெக் ஸ்பின்னர், அவருக்கு அவங்க ஜெய்ப்பூரில் விளாண்டா வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆடம் ஜாம்பாவுக்கு சென்னையில் விளாண்டா வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த ட்ரிப்பு அதான் பண்ண போகிறாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து கழட்டி விட்ட பிளேயரை பார்க்கலாம். ஜோ ரூட்டு வேஸ்ட்டு. வாஷிதா யாருனே தெரியல. அப்புறம் வாஸ்கித் யாருனே தெரியல. குல்தீப் யாதவ் இவர் லோக்கல் பிளேயர் தான். ரஞ்சி டாப் இந்த மாதிரிலாம் நிறையா விளாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இதில் அந்தளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு தெரில. நான் அந்தளவுக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. மக்காயோ எஸ்இண்டிஸ் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. முருகன் அஸ்வின் தமிழ்நாட்டு பிளேயரு. ஏதாவது ஒரு டீம் போயிடறாரு வருஷம் ஐபிஎல் 50 லட்சத்துக்கு. ஏதாவது ஒரு டீம் போய் அவர் ஏதாவது 2-3 விக்கெட் எடுத்துடுறாரு. அவருக்கு அந்த தான் லக் இருக்குது. கரியப்பா கிருஷ்ணப்பா கரியப்பாவா கேசிக்கு கரியப்பா. கேஎம் ஆசிப்பு ஆவரேஜ் தான், இந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. பார்ப்போம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5 கோடி இருக்குது. படிக்கலை விட்டுருக்குறாங்க. ஆவேஸ் கானை வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து 3 இருக்குது. பார்ப்போம் யாருக்கு போகிறாங்கன்னு. ஏன்னா 14.5 கோடி தான் ரிமைனிங் இருக்குது. பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு டீம் செட் ஆகிடுச்சு. பட்லரு, ஜெய்ஸ்வால், சஞ்சு, அப்புறம் வந்து சஞ்சு சாம்சன், அப்புறம் ஓரளவுக்கு பேட்டிங் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அந்த த்ரோல் பிராக், ரியான் பிராக்கு, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நல்லா அவங்களுக்கு செட் ஆகிருக்கு. அதனால் வந்து அவங்க வந்து இப்போது படிக்கலுக்கு தான் வேறு ஏதாவது பிளேயரை வந்து எடுக்கலாம், இந்தியன் பிளேயரை. அது யாருன்னு தெரியல நண்பர்களே, பார்க்கலாம், அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸு, இவங்களை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் நண்பர்கள் இந்த வீடியோவிலே. ரீட்டைன் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஐயர், ராணா, ரிங்கு, குர்பாஸ், ராய், நரேன், சர்மா, ராய், அனுகல் ராய், ரசூல், ஐயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷத் ராணா, வைபவ் அரோரா, சக்கரவர்த்தி, இவங்களாம் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. இதில் எல்லா படமே செம பிளேயரு, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர் போன ஐபிஎல்லில். ஐயர் கேப்டன்சி ஓகே சூப்பர். நிதிஷ் ராணா கேப்டன்சி பண்ணார் போன ஐபிஎல்லில், நல்லா பண்ணாப்புல, நல்லா பேட்டிங் விளாண்டாப்புல. ரிங்கு சிங் சொல்லவே வேண்டாம், இந்தியாவுக்கு புது பினிஷராக வந்துட்டு இருக்காப்புல. குர்பாஸ் ஒரு ஆல்ரவுண்டரு, சரி ஒரு அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு. ஜேசன் ராய் அதிரடி ஆட்டக்காரர், நல்ல சூப்பர் பிளேயரு. நின்னாப்புலன்னா பொழந்து கட்டிடுவாப்புல, அந்த மாதிரி பிளேயரு. நரேனு இன் அண்ட் அவுட்டு பெர்ஃபார்மன்ஸு 2023 இந்த ட்ரிப்பு கலக்குவாரான்னு பார்ப்போம். சர்மா சூப்பர் பவுலிங் போன ஐபிஎல்லில். அனுகல் ராய் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில், நல்ல ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனு. ரசூல் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, கழட்டி விட்டுருக்கலாம் போட்டிருக்கு. ஏன்னா முன்ன மாதிரி பேட்டிங் இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக இருக்காருன்னு சொல்லி அவர் வச்சுருக்கிறாங்க அந்த டீமில். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெங்கடேஷ் ஐயர், அவர் பெர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. இன் அண்ட் அவுட்டு பெர்ஃபார்மன்ஸு, இன்ஜுரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஹர்ஷித் ராணா நல்லா பவுலிங் போட்டாப்புல போன ஐபிஎல்லில், அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா போடுவாப்புல. அப்புறம் வைபவ் அரோரா நல்லா பவுலிங் போட்டாப்புல, இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு டெவலப் பண்ணுவார். வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழ்நாட்டு பிளேயரு, சொல்லவே வேண்டாம், நல்லா பண்ணுவார்.
அதுபோக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா சகிப் அல்கசன் வேஸ்ட்டு, ரிட்டன் தாஸ் வேஸ்ட்டு, தோசையா அப்புறம் தோசைன்னு ஒரு பிளேயர் இருக்காப்புல யாருனே தெரியல. அப்புறம் டேவிட் வீசே வேஸ்ட்டு, சர்துல் தாகூர் சுத்த வேஸ்ட்டு, ஜெகதீசன் வேஸ்ட்டு. ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸில் வாய்ப்பு கொடுத்தாங்க பண்ணலை. சர்துல் தாகூர் 10 கோடி ரூபாய் எடுத்து அங்கே டெல்லியிலேருந்து வாங்கினாங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் அடித்து கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. மன்தீப் சிங் வேஸ்ட்டு. அப்புறம் கிரிக்கேவா ஏதோ ஒரு பேர், அவனு விளாண்டானேன்னு தெரியலையே அந்த பிளேயர்லாம். பெர்க்யூஷன் வந்து வச்சுருந்துருக்கலாம், பட் அவங்க ஷூட் ஆகலன்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. உமேஷாக தான் வேறு ஏதாவது டீமில் போவாப்பில் கண்டிப்பாக. டீம் சவுத்தி ஓகே கரெக்டு தான். ஜோசன் சார்லஸ் கரெக்டு தான். எல்லாமே கரெக்டான பிளேயர் தான் கழட்டி விட்ருக்காங்க. பெர்க்யூஷனை வச்சுருந்துருக்கலாம், பட் ஜாஸ்தி அமௌண்ட்னால கழட்டி விட்டாங்க. சர்துல் தாகூர் ஜாஸ்தி அமௌண்ட்டு, அதனால் கழட்டி விட்டாங்க. சகிப் உல்காசன், லிட்டன் தாஸ் 2 பேரும் போகிறது அந்த டீமுக்கு ரொம்ப நல்லது. அதான் உண்மை. அவங்கள்ட்ட வந்து ரிமைனிங் பர்ஸ் பார்த்தீங்கன்னா 32.7 கோடி இருக்குது. ஓவர்சீஸ் பிளேயருக்கு 4 வேணும். கண்டிப்பாக பேட் கமின்ஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்குது கொல்கத்தா நைட் ரைடர்ஸு. பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே.